வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. ஐபிஎல் வரலாற்றில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த வீரர் யார்? ஆப்ஷன் ஏ எம்.எஸ். தோனி, ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா, ஆப்ஷன் சி ரவீந்திர ஜடேஜா, ஆப்ஷன் டி தினேஷ் கார்த்திக். சரியான பதில் ஆப்ஷன் ஏ எம்.எஸ். தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே ஏப்ரல் 28ஆம் தேதி நடந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் 150 வெற்றிகளை பதிவு செய்த முதல் வீரர் என்ற பெருமையை தோனி பெற்றார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. இந்த நாட்டின் புதிய நாணயத்தின் பெயர் ஜிக் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி நேபாளம், ஆப்ஷன் சி ஜிம்பாப்வே, ஆப்ஷன் டி வங்கதேசம். சரியான பதில் ஆப்ஷன் சி ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே நாட்டின் நாணயத்திற்கு ஜிக் என்ற புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வேவில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டின் டாலருக்கு பதில் ஜிக் என்ற பெயரில் புதிய நோட்டுகள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. முன்னதாக ஜிக் நோட்டுகள் மின்னணு முறையில் அறிமுகம் செய்யப்பட்டன. இரண்டாவது கேள்வி. நாட்டின் கடற்படை துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹரிகுமார், ஆப்ஷன் பி தினேஷ்குமார் திரிபாதி, ஆப்ஷன் சி விவேக் ராம் சௌத்ரி, ஆப்ஷன் டி கிருஷ்ணா சுவாமிநாதன். சரியான பதில் ஆப்ஷன் டி கிருஷ்ணா சுவாமிநாதன். கடற்படையின் துணை தளபதியாக இருந்த தினேஷ்குமார் திரிபாதி தலைமை தளபதியாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து கிருஷ்ணா சுவாமிநாதன் துணை தளபதியாக மே 1ஆம் தேதி பொறுப்பேற்றார். மூன்றாவது கேள்வி. உலகின் மிக ஆழமான நீலக்குழி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மெக்சிகோ, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி நேபாளம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ மெக்சிகோ. மெக்சிகோவின் சித்துமால் வரிகுடாவில் அமைந்துள்ள உலகின் மிக ஆழமான நீல நிறக்குழியை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். டாம்ஜா ப்ளூ ஹோல் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த குழி சமீபத்திய அளவுகளின்படி கடல் மட்டத்தில் இருந்து 1380 அடி ஆழம் கொண்டதாக அமைந்துள்ளது. நான்காவது கேள்வி. பேச்சு திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பேச்சு தொழில்நுட்பத்தை எந்த ஐஐடி உருவாக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ மெட்ராஸ், ஆப்ஷன் பி பம்பாய், ஆப்ஷன் சி ஜம்மு, ஆப்ஷன் டி கவுஹாத்தி. சரியான பதில் ஆப்ஷன் டி கவுஹாத்தி. கவுஹாத்தி ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் குரல் நான் அதிர்வு சிக்னல்களில் இருந்து நேரடியாக மனித பேச்சு சமிஞ்சைகளை உருவாக்கும் புதிய தொழில்நுட்பமான எல்ஓக்யூஐ உருவாக்கியுள்ளனர். இது குரல் தண்டு அதிர்வுகளில் இருந்து பேச்சு சமிஞ்சைகளை மறுகட்டமைப்பு உதவுகிறது. ஐந்தாவது கேள்வி. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி புனே, ஆப்ஷன் டி கொச்சி. சரியான பதில் ஆப்ஷன் டி கொச்சி. இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகம் மற்றும் துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் சார்பில் 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் 26வது கூட்டத்தை மே 20 முதல் 30 வரை கொச்சியில் நடத்த உள்ளது. 6வது கேள்வி. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ புனே, ஆப்ஷன் பி வாரணாசி, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பெங்களூரு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.